தோழர் சீனிவாசனுடைய நினைவேந்தல் கூட்டத்தின் தலைவர், மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சென்னை மாவட்ட செயலர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்காக வந்திருக்கின்ற தோழர் சீனிவாசனுடைய மனைவி பானுமதி, மகள் பொற்கொடி, சந்துரு மற்றும் குடும்பத்தினர்களே, தோழர்களே, எனக்கு முன்னுரையாற்றிய தோழர்கள் தோழர் சீனிவாசனோடு தாங்கள் பழகிய காலம், கிடைத்த அனுபவங்கள் இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். தோழர் காளியப்பன் கூறியதைப் போல ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடு பணியாற்றியவன் நான். ஒரு வகையில் இப்போ பொற்கொடி சொன்னது போல் ஒரு மாதம் 20 நாள் வீட்டில் இருக்க மாட்டார், 10 நாள் தான் வீட்டில் இருப்பார்னா அந்த 20 நாள் எங்களோடு தான் இருப்பார். அவர் அதிக நாட்களை தோழர் சீனிவாசனுடன் செலவிட்டவன். ஒரு நெருக்கமான தோழனாக தோழர்கள் குறிப்பிட்ட எல்லா சிறப்பம்சங்களும் நிறைந்த ஒரு தோழராக அவரை நான் அறிவேன். நினைவுகளை பின்னோக்கி ஓட்டி பார்க்கும்போது சம்பவங்கள் வரிசையாக நமக்கு நினைவுக்கு வருவதில்லை, நாட்கள் நினைவுக்கு வருவதில்லை. அது ஒரு நறுமணம் போல நினைவு என்பது. சில காட்சிகள், சில தோற்றங்கள், அதிலிருந்து ஒரு மனிதனுடைய சாரமாக எது நிற்கிறதோ அதை நம்முடைய இதயம் பதிவு செய்து கொள்ளுகிறது. தோழர் காளியப்பன் சொன்னதைப் போல ஒரு மகிழ்ச்சியான மனிதன் அவர் தோழர் சீனிவாசன். எல்லா தோழர்களும் அப்படி இருப்பதில்லை என்று நினைக்கிறேன். பல தோழர்கள் புரட்சிகர அரசியலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பணிகளை செய்வதில் ஒரு அசாதாரணமான ஈடுபாட்டையும் மகிழ்ச்சியையும் யாரும் காண தவற முடியாது அவரிடம். எனக்கும் கூட பல நேரங்களில் வேலை சுமையில் களைப்பு, சோர்வு ஏற்படுவதுண்டு. ஆனால் அப்படி ஒன்று அவரிடம் நான் பார்த்ததில்லை. அவர் 1992 பொற்கொடி சொன்னதைப் போல அவர் வேலையை விட்டு விலகுவது என்ற முடிவே அவருடைய குடும்பத்தாருக்கே தெரிவிக்காமல் தான் எடுத்தார், அமைப்புக்கும் தெரிவிக்காமல் தான் எடுத்தார். எனக்கு தெரிந்தவரை அவரே முடிவு பண்ணிக்கிட்டார் போதும் அப்படின்ட்டு. அதை அவர் என்னிடம் அறிவித்தது பார்க்கணுமே, அவ்வளவு ஒரு சந்தோஷமாக அறிவித்தார். அது முடிஞ்சது, இது விட்டுட்டேன் அப்படின்னாரு. நான் அதிர்ச்சியாக, என்னங்க யாரை கேட்டீங்க, எப்படி முடிவு எடுத்தீங்க? அது வேணாம் தோழர், எதுக்கு, அது விட்டுட்டேன். அப்படி மார்க்சியம் கூறுவது என்ன? உழைப்பு என்பது மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்கு அவசியமாக தேவைப்படுவது, மனிதனை விலங்குகளிடமிருந்து பிரிப்பது உழைப்பு. அந்த உழைப்பு என்ற மனிதனுடைய சிறப்பியல்பை மனிதனுக்கு உரியதாக இல்லாமல் செய்வதுதான் முதலாளித்துவ சமூகம். இப்போ நம்ம சமூகத்தில் பார்க்கின்ற பல பேரை பார்க்கிறோம், வேலைக்கு போய் வருகிறார்கள். அது தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு எழுத்தராக இருக்கட்டும், வேற எந்த பணி செய்பவராக இருக்கட்டும், வேலைக்கு போய் வருகிறார்கள். வேலைக்கு போய் வருகின்ற, உழைக்கின்ற அந்த காலத்தை ஒரு நரக வேதனையாக உணர்கிறார்கள். வாழ்க்கை என்று அவர்கள் எதை கருதுகிறார்கள்? சாப்பிடும்போது, அல்லது டாஸ்மாக்கு போகும்போது, அல்லது உறங்கும் போது, இங்கேதான் இன்பம் துய்க்கும் போது, இதைத்தான் வாழ்க்கை என்று கருதுகிறார்கள், வாழ்வது என்று கருதுகிறார்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக பொருள் ஈட்ட வேண்டியிருக்கிறது. அதற்கு தவிர்க்க இயலாமல் வேண்டா வெறுப்பாக இந்த உழைப்பில் ஈடுபட வேண்டியிருக்கிறது என்று வேண்டா வெறுப்பாக உழைப்பில் ஈடுபடுகிறார்கள். இதை மார்க்ஸ் எப்படி சொல்லுகிறார்? மனிதனுக்கு உரியதை
விலங்குக்குரியதாக்குவது, அதாவது மனிதனுக்குரியது உழைப்பு, அதை மனிதனிடமிருந்து அந்நியப்படுத்தி விடுவது. எது விலங்குக்குரியதோ, எது உண்பது, உறங்குவது, துய்ப்பது, இப்படி இன்பம் துய்ப்பது, இந்த விலங்குக்குரியதையெல்லாம் மனிதத்தன்மையாக கருதுவது என்று மனிதனை மாற்றி வைத்திருக்கிறது முதலாளித்துவம். அப்போ உழைப்பை மகிழ்ச்சியாக கருதுவது என்ற நிலைக்கு இந்த மனித சமூகத்தை மாற்றி அமைப்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய பணி. உழைப்பை துன்பமாக, தன்னிடமிருந்து அந்நியமாக்கப்பட்டதாக, தனக்கு எதிரானதாக மாற்றி இருக்கின்ற இந்த முதலாளித்துவ சமூகத்திலிருந்து மக்களை விடுவித்து உழைப்பை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவது எப்படி, மனித இயல்பாக அவனுக்கு அதை மீட்டு தருவது எப்படி என்பதுதான் நம்முடைய பணி. சீனிவாசன் வேலையை விட்டு வந்தார், அதில் அவர் மகிழ்ச்சி கொண்டார் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? பொருள் ஈட்டுவதற்காக, குடும்ப பராமரிப்புக்காக, தன் பராமரிப்பிற்காக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கே குப்பை கொட்டுவதை, அந்த வேண்டா வெறுப்பான உழைப்பை அவர் விரும்பவில்லை. மனப்பூர்வமான உழைப்பு எது, அதுக்கு மீண்டு வந்து விட்டார். வேலையை விட்டு ரெஸ்ட் எடுப்பதில்லை, ஓய்வு எடுப்பதில்லை. ரிட்டையர்மெண்ட்னு பெயர், அதுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், விருப்ப ஓய்வு என்று அதற்கு பெயர். ஆனால் ஓய்வு எடுப்பதற்காக அவர் வரவில்லை, முன்னிலும் அதிகமாக உழைப்பதற்காகத்தான் வெளியே வந்தார். இந்த உழைப்பு என்பது மகிழ்ச்சியை தருகின்ற உழைப்பு என்று அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்ததனால் தன்னுடைய கடைசி நாள் வரையிலே இந்த அமைப்பு பணிகளில் அதை தன்னுடைய சொந்த பணியாக, விருப்பபூர்வமாக செய்கின்ற பணியாக அவர் கருதினார் என்பதுதான் தோழர் சீனிவாசனுடைய தலையாய சிறப்பம்சமாக நான் கருதுகிறேன். மற்ற தோழருடைய சிறப்பம்சங்கள் பலவற்றை தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். தோழர் சீனிவாசனுடைய நினைவு நாளும் கார்ல் மார்க்ஸனுடைய பிறந்த நாளும் ஒரே தேதியாக அமைந்திருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு. மே 5ஆம் தேதி. அப்படி ஒரு தற்செயல் நிகழ்வு நிகழ்ந்ததற்காக நாம் இங்கே கூடவில்லை. பல விபரீதமான தற்செயல் நிகழ்வுகள் சமூகத்தில் நடக்குது. மே தினத்தன்னைக்கு தான் நடிகர் அஜித் பிறந்திருக்காரு. அப்படி ஒரு விபரீதம் இருக்குது. லெனின் என்றும் ஸ்டாலின் என்றும் பெயர் வைக்கப்பட்டவர்கள் கோழையாக, சாராயம் விற்பவர்களாக, பொறுக்கிகளாக இருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் கருணாநிதி என்று பெயர் வைக்கப்பட்ட குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போன ஒரு டாக்டரை பார்த்திருக்கிறோம். அதனால் நம்முடைய பிறந்த நாளையோ அல்லது மறைகின்ற நாளையோ சீனிவாசனோ அல்லது கார்ல் மார்க்ஸோ முடிவு பண்ணுவதில்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் அவருடைய நினைவை பற்றியும் நம்மை பேச வைக்கிறது. அப்படி தோழர் சீனிவாசன் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை வைத்துத்தான் அவருடைய நினைவை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது ஒரு வார்த்தை. நாம் அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் பல உறவினர்களை, நண்பர்களை இழக்கும் போதெல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஆங்கிலத்திலே ஒரு வழக்கு உண்டு, அதை தமிழ்படுத்தி சொல்லுகிறேன். ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறுகின்ற இந்த உலகம் மறுநாள் தன் சோற்றில் ஒரு கவளத்தை கூட குறைத்துக் கொள்வதில்லை என்று. வழக்கம் போல இயங்குகிறது உலகம். அது இரக்கமின்மை அல்ல, இது ஒரு உண்மை. இது ஒரு உண்மை. நாம் எல்லோரும் இறக்கப் போகிறவர்கள்தான். மரணம் இல்லாத வாழ்வை யாரும் நாம் எதிர்பார்த்து இங்கே இல்லை. இறக்கப் போகிறவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இறப்பு தவிர்க்க இயலாது. அதனுடைய காலம் என்ன என்பது மட்டும்தான் கேள்வி. நவீன அறிவியலின் வளர்ச்சி என்பது ஆயுளை இரட்டிப்பாக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் அநேகமாக இந்த கணைய புற்றுநோய் என்பது ஒரு ஆட்கொள்ளி நோயாக இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு மருத்துவ அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ அறிவியலின் வளர்ச்சி இன்னொரு 50 ஆண்டுகளுக்குள் மனிதனுடைய ஆயுள் 150 கடந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். வாழ முடியும், அப்படி வாழ வைப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பவே பல பேர் நீண்ட காலம் வாழுகிறார்கள். அதை வாழ்க்கை என்று சொல்வதை விட உயிரோடு இருத்தல் என்று சொல்லலாம். வாழ்வதல்ல. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர். அவர் ஒரு 80 வயதில் அவரை பார்ப்பதற்கு ஆள் இல்லை.
இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, நடுத்தர வர்க்கத்தினுடைய வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணமாக பல பேர் 80 வயது 85 வயது வாழ்கிறார்கள். ஆனால் 60 வயதுக்கு மேல் அவர்கள் அநேகமாக தேவையற்றவர்களாகி விடுகிறார்கள். ஏறத்தாழ 25-30 ஆண்டு காலத்தை அவர்கள் உயிரோடு நரக வேதனையோடு தள்ளுகிறார்கள். அவர்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள இந்த சமூகம் தயாராக இல்லை. ஆனால் கெட்ட வாய்ப்பாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதை நினைத்து அவர்கள் நொந்து கொள்ளுகிறார்கள். இது நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் சமூகம் பூரா உங்களுடைய வீட்டில், அண்டை வீடுகளிலே, உறவினர்கள் மத்தியிலே பார்க்கலாம். பல முதியவர்கள் எனக்கு சாவு வராதா சாவு வராதா சாவு வராதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உறவினர்கள். அவர்கள் இழிவாக நடத்தப்பட்டார்கள் என்பதனால் அல்ல, வாழ்வதிலே அர்த்தம் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாளை மற்றொரு நாளே என்பது போல ஒவ்வொரு நாளும் எதுக்கு வாடுகிறோம்? 3 வேளை சாப்பிட்றது தூங்குறது, 3 வேளை சாப்பிட்றது தூங்குறது என்பதற்கு மேல் அந்த வாழ்க்கை பொருளற்றதாக இருக்கிறது, மென்மேலும் துன்பகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் உயிரோடு இருத்தல் என்ற அளவில் இந்த வாழ்க்கையை முதலாளித்துவம் நமக்கு நீட்டித்து தருகிறேன் என்று மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது. முதலாளித்துவ பொருளாதாரம் என்ன சொல்லுகிறது? ஆயுளை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டா தேவலான்னு சொல்லுது. அவ்வளோ இது அறிவியல் சொல்வது. மருத்துவம் முன்னேற்றம் வந்திருக்கிறது, நோயெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வாழலாம் என்று சொல்லுகிறது அறிவியல். ஆனால் முதலாளித்துவ பொருளாதாரம் தேவையில்லாதவர்கள் அதிகமாகிவிட்டார்கள், அவர்களெல்லாம் விடை பெற்று கொண்டால் நல்லது என்று சொல்லுகிறது. அதுதான் நம்ம ஐரோப்பாவில் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்ற போராட்டங்கள். கிரீஸில், ஸ்பெயினில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் என்ன நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். அங்கெல்லாம் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள், அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். அவர்களுடைய ஓய்வூதியம் பறிக்கப்பட்டு விட்டது, பாதியாக வெட்டப்பட்டு விட்டது. பொருளாதார நெருக்கடி. ஏன் அவர்களுடைய ஓய்வூதியத்தை வெட்டுகிறார்கள்? இவெல்லாம் தேவையில்லை, சாக வேண்டியதானே இவெல்லாம், இதுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மேலை ஐரோப்பிய நாடுகள் இது பென்ஷன் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கின்ற நிறுவனங்கள், அவங்க இவெல்லாம் செத்து தொலைஞ்சா சரின்னு நினைக்குது. இந்த பக்கம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்குது, அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாங்க, இவன் சாகாமல் இருந்தால் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. செத்துட்டான்னா பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த புறம் பென்ஷன் ஃபண்டு, அந்த பக்கம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம். 2 பேருக்கும் நடுவில் இவங்களுடைய வாழ்க்கை. ரெண்டையும் ஒரே கம்பெனிக்கு கீழே வந்துருச்சுனாக்கா, ஒரே நிர்வாகத்தின் கீழ், 2 போட்டி கம்பெனியாக இல்லாமல் ஒரு நிர்வாகத்தின் கீழ் வந்துவிடும் பட்சத்தில் யார் யார் எப்போ சாக வேண்டும், எப்போ செத்தாக்க லாபகரமாக இருக்கும் என்பதை அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். அப்போ இந்த பொருளாதாரம் இரக்கமற்றதாக இருக்கிறது. ஒரு வீட்டில் முதியவர்களுக்கு சோறு போடவில்லை என்றால் அது ஒரு அறம் கொன்ற செயல், பராமரிக்கவில்லை என்றால் அது அறம் கொன்ற செயல் என்று கருதப்படும். ஆனால் இதே ஐரோப்பிய நாடுகளிலே, இந்தியாவிலே, வேறு பல நாடுகளிலே முதியோர்களுக்கான உதவித்தொகை, குழந்தைகளுக்கான உதவித்தொகை, தாய்மார்களுக்கான உதவித்தொகை, இதையெல்லாம் வெட்டு என்று சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் சொல்லுகின்றன. ஏனென்றால் அதுதான் நல்ல பொருளாதார கொள்கை. அந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றும் போது மட்டும்தான் சமூகம் இயங்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆக வாழ்வது என்பது உயிரோடு இருத்தல் என்பதாக சுருக்கப்பட்டு, அப்படி உயிரோடு இருப்பவர்கள் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கலாம், எவ்வளவு பேர் தேவையில்லை என்று அரசாங்கம் முடிவு செய்கின்ற, முதலாளி வர்க்கம் முடிவு செய்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இதை பெரும்பாலான மக்கள் உணர்வதில்லை. இதை புரிந்து கொள்ளாத காரணமாக அவர்கள் வாழ்வதற்காக போராடுவதாக எண்ணிக்கொண்டு உயிரோடு இருப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். எல்லாருக்கும் என்ன ஆசை? இப்போ தோழர் சீனிவாசன் அவருக்கு நாம் இங்கே ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறோம். இதுபோல சமூகத்தில் எத்தனை பேரை யார் நினைவு கூறுகிறார்கள்? ஆனால் எல்லோருக்குமே என்ன ஆசை இருக்கிறது என்றால், தான் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய பங்களிப்பு, தன்னுடைய உழைப்பு மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. இருக்குதா இல்லையா? அப்படி ஆசை இருப்பதனால தான் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை என்று கல்யாணத்தை அமகலமாக நடத்துகிறாங்க. அன்னைக்காவது தம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் என்று.
அப்படி ஆசை இருப்பதனால்தான் ரவுடி பொறுக்கியா இருந்தாலும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறாங்க. அவருக்காக பிரிவில் வாடும் அப்படின்னு ஒன்று ஓட்டுறாங்க. அப்ப சமூகத்தின் அங்கீகாரத்தை பெறுவது அப்படின்றது ஒரு தேவை. அப்படி அதை அது கோரி பெறுவது அல்ல, கேட்டு பெறுவது அல்ல, விலை கொடுத்து வாங்குவது அல்ல. அது இயல்பாக மக்களிடமிருந்து அந்த அங்கீகாரம் வர வேண்டும், சீனிவாசனுக்கு வந்திருப்பதை போல. ஆனா சமூகத்தில் அப்படி இல்லை. இப்ப நீங்க நம்முடைய சட்டமன்றத்தை பார்த்தால், தொலைக்காட்சி போட்டீங்கன்னாக்கா ஒரு எம்எல்ஏயோ அல்லது ஒரு அமைச்சரோ பேச ஆரம்பித்தால் அதை கேலி செய்து கூட பல பேர் பேசி இருக்கிறார்கள். எதுக்கும் லாயக்கில்லாத என்னை அமைச்சராக்கிய அம்மான்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த எதுக்கும் லாயக்கில்லாத என்னை அமைச்சராக்கிய அம்மா அப்படின்றத ஒரு விமர்சனமாக அவங்க எடுத்துக்கல. யாரு? ஜெயலலிதா. இப்படி லாயக்கில்லாத ஒருத்தர் அமைச்சராக்கி இருக்கிறாங்களே, விமர்சனமாக பார்க்கல, அதை ஒரு புகழ்ச்சியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை தனக்கு செலுத்தப்படுகின்ற ஒரு புகழ்ச்சியாக. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சாலையில் இடப்புறமாக போவது கூட ஜெயலலிதாவின் சாதனை தான். எல்லாரும் லெஃப்டில் போகிறது கூட அம்மா ஆட்சியில் அம்மா உத்தரவுக்கிணங்க நம்ம ரோட்டில் இடதுபுறமாக போகிறோம் என்று நினைக்கக்கூடிய இப்படி ஒரு மரபு, இப்படி தன்னை இழிவுபடுத்தி கொண்டு ஒரு அங்கீகாரம் தேடிக்கொள்வது நம்முடைய மரபிலே அது இருக்குது. இப்போ கடவுளை ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தன்னை அவ்வளோ என்ன இவ்வளோ கேவலமான என்ன இப்படி ஆளாக்குனீங்களா? அப்படிதான், அதுதான் புரட்சி தலைவின்னு சொல்றாங்க அவங்க. இவ்வளவு கேவலமான என்ன கை தூக்கி விட்டு அமைச்சராக்குனா. அப்ப இப்படிப்பட்ட புகழ்ச்சி, இதைத்தான் ஜெயலலிதாவோ மற்றவர்களோ ஒரு அங்கீகாரமாக கருதுகிறார்கள். தமிழ் சினிமாவில் நீங்க பழைய திருவிளையாடல் சினிமாவில் முருகன் ஔவையார்கிட்ட சொல்லுவார், உயிரெழுத்துக்கள் அனைத்தாலும் என்னை வாழ்த்தி பாடு அப்படின்னு. ஒரு கடவுள் இவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமா? கடவுள் அப்படி கேட்டாரா? படம் தான் அப்படி எடுத்தான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள் எல்லா மதத்திலையும் கடவுள் மீதான துதி, உன்னை மாதிரி உண்டா, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், உன்னை மதிக்கலைன்னா அழிச்சிருவேன், இப்படி அதாவது இப்படி இந்த புகழ்ச்சி என்பது அங்கீகாரமாக திரித்து கூறப்படுகிறது. மற்ற எதிர்வரிசையில் கலைஞர் இருக்கிறாரு, அவரு அதில் பெரிய கரை கண்டவர் அவர். அப்போ யாராவது மேடையில் அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஏற்கனவே நம்ம செஞ்ச புகழ்ந்ததெல்லாம் அவருக்கு லிஸ்ட்டு ஞாபகம் இருக்குது, புதுசாக எதனா போடுறாங்களான்னு யோசிப்பார் அவர். அப்படி ஒருவேளை புகழ தவறி விட்டால் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, புதுசாக இப்படி ஆகிட்டா இருக்குன்னு அவரே எடுத்து கொடுப்பார், எடுத்து கொடுத்து புகழ சொல்லுவார். அப்படி அங்கீகாரம் வேண்டிகள் இருக்கின்ற ஒரு சமூகம் இது. அப்போ சாதாரண ஒரு மனிதனும் கூட செத்த பிறகு தான் புகழப்பட வேண்டும் என்று கருதுகிறான். அல்லது நம்முடைய அரசியல் தலைவர்களை போன்றவர்கள் செத்த பிறகு புகழ்ந்தால் நமக்கு எப்படி கேட்கும்? நமக்கு கேட்காது இல்லையா? அதனால் இருக்கும்போதே ஆள் வச்சு புகழ்ந்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு கேட்காது என்பதனால அப்படி புகழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஆக இப்படி இதில் எது விஷயமாக இருந்தாலும் இதில் சாரம் என்னவென்றால், மற்றவர்கள் அங்கீகாரத்தை பெறுவது என்பது ஒரு மனித இயல்பு. ஆனால் அந்த அங்கீகாரம் எந்த வழியிலே நாம் பெறுவது என்பதுதான் கேள்வி. ஒரு பிரபல இலக்கியவாதியினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, முன்னர் புதிய கலாச்சாரம் கட்டுரை ஒன்றில் கூட எழுதி இருக்கிறேன். சுந்தர ராமசாமி என்ற ஒரு இலக்கியவாதி, அது அந்த கவிதை, நான் விடை பெற்று கொண்டு விட்ட செய்தி உன்னை எட்டியதும் நண்பா பதறாதே, ஒரு இலை உதிர்ந்ததற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. ரொம்ப தன்னடக்கமாக இருக்குது இல்லையா? அடுத்த வரியை பாருங்க, இரங்கல் கூட்டம் போட ஆட்பிடிக்க அலையாதே, நம்முடைய கலாச்சார தூண்களின் தடித்தனங்களை எண்ணி மனச்சோர்வில் ஆழ்ந்து கலங்காதே, அப்புறம் டிஜிட்டல் பேனர் வைக்காதே, போஸ்டர் அடிக்காதே, அப்படி போகும். அது அப்படி இருக்குது. இதெல்லாம் செய்கின்றாரு. இவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் அவர் இருக்கும்போதே எழுதுறது, இருக்கும்போதே தன்னுடைய மரணத்தை அவர் நினைச்சு பார்க்கிறார். நம்ம செத்தாக்க எவ்வளோ பேர் கூட்டம் வருவாங்க, நமக்கு இது பல பேர் நினைக்கிறது தான். இது செத்தா என்ன ஆகும், செத்தா பையன் என்ன பண்ணுவான், பொண்ணு என்ன பண்ணும், யார் என்ன, பல பேருக்கு அந்த கவலை இருக்குது இல்லையா? அப்போ அது மாதிரி சுந்தர ராமசாமி கவலைப்படுகிறார். தன்னுடைய மரணத்திற்கு பின் அதை அவர் ஒரு தன்னடக்கம் போல தொடங்கி அந்த அங்கீகாரத்துக்கான வேட்கை ரொம்ப அருவருப்பானதாக வெளியே வருகிறது. அப்போ இப்படி தன்னுடைய மரணத்திற்கு பின் என்ன 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 என்று சிந்திப்பவர்கள், அங்கீகாரம் வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள்
என்றைக்கும் மக்களால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கின்ற அங்கீகாரமும் கூட அது ரொம்ப செயற்கையானதாக இருக்கிறது. தோழர் சீனிவாசன் எடுத்துக்கங்க. நான் கூட நினைப்பதுண்டு, பல தோழர்கள் சென்ற சீனிவாசனுடைய மறைவின் போது அந்த நாளில் அது அப்படி ஒரு யோசனை தோன்றியது. இப்படி தோழர்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய சிறப்பை நம்ம கூட்டம் போட்டு பேசுகிறோம். அவர்கள் இருக்கும்போது அதை நாம் பேசுவதில்லையே. அப்படி பேசுவது சரியாக இருக்குமா? ஒருவேளை அப்படி செய்யலாமோ அந்த தோழர்கள் இருக்கும்போது என்று யோசித்ததுண்டு. அப்படி அநேகமாக நடப்பதில்லை, நடக்க வேண்டியதும் இல்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம தோழர் சீனிவாசனையோ வேற எந்த தோழரையோ பற்றி நாம் பேசும்போது, அல்லது நம்முடைய தோழர்கள் யாரை பற்றியும் பேசும்போது, இந்த சமூகத்தில் ஒரு சமூக உணர்வுள்ள மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டார் என்பதற்காக நாம் பாராட்டுகிறோம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதனால் இது தனியாக தெரிகிறது. ஒரு சமூக மனிதன் என்ற முறையிலே நான் சமூகத்தின் மீது அக்கறைப்பட வேண்டும், சமூகத்துக்காக தொண்டாற்ற வேண்டும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல சக உழைக்கும் வர்க்கம் பாதிக்கப்படும் போது அதற்காக நான் நிற்க வேண்டும் என்பது ஒரு இயல்பு. ஆனால் நம்ம சமூகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்ம தோழர்களுடைய புரட்சிகர திருமணங்களே எடுத்துக்கங்களேன். இது ரொம்ப விதிவிலக்கான திருமணம், நாங்கள் காசு வாங்கிறதில்லை, தாலி கட்டுறதில்லை, பெண்ணை அடிமையாக கருதுவதில்லை, அப்படி செய்கிறதில்லை, இப்படி செய்கிறதில்லை. அதாவது நாகரீகமாக நடந்து கொள்வதையே ஒரு அசாத்தியமான விஷயம் போல பேச வேண்டிய ஒரு சூழல் இந்த சமூகத்தில். நாங்கள் 2 கால்களால் நடப்பவர்கள், தலையால் சிந்திப்பவர்கள் அப்படின்னு கூட்டம் போட்டு சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு அருவருப்பானது. அதனால் அதை நாம் பாராட்டி கொண்டிருக்க முடியாது. அதனால் நாம் பாராட்டுவதில்லை. சாவதற்கு முன் எதை சாதிப்பது என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய கவலையாக இருக்கிறது எப்பொழுதும். கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, சிறந்த அறிவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது எழுத்தாளர்களாக இருக்கட்டும், மனித சமூகத்திற்கு எதையேனும் பங்களிக்க வேண்டும் என்று கருதுகின்ற யாரும் தன்னுடைய மறைவிற்கு முன் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பது குறித்து பெரிதும் கவலைப்படுகிறார்கள். மார்க்சினுடைய ஒரு கடிதம் அவருடைய நண்பருக்கு எழுதுகிறார். அவருடைய நண்பர் என்ன, நீண்ட நாளாக உங்களிடமிருந்து பதிலே இல்லை, கடிதம் போடுகிறேன் அப்படின்னு கேட்டு எழுதுகிறாரு. இது மார்க்ஸ் அவருடைய மனைவியின் மறைவுக்கு பிந்தைய காலம், சில ஆண்டுகள் தான் உயிரோடு இருக்கிறார். அப்போ மார்க்ஸ் பதில் எழுதுகிறார், உங்கள் கடிதத்திற்கு ஏன் பதில் எழுதவில்லை? ஏனென்றால் நான் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்ததனால்தான். ஒவ்வொரு கணப்பொழுதையும் என்னுடைய புத்தகத்தை எழுதி முடிப்பதற்கு நான் பயன்படுத்த வேண்டியிருந்தது. அப்போ அவருக்கு நினைவு இந்த மாதிரி கூட்டம் போடுறதுக்கு, விழா எடுப்பதற்கு, அங்கீகாரம் தேடுவதற்கு அப்படி சிந்திக்கவே முடியாது ஒரு கம்யூனிஸ்ட். ஏனென்றால் இதை தன்னுடைய கடப்பாடாக, தன்னுடைய பணியாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால தான் அவ்வளோ இயல்பாக அதை எழுதுகிறார். அது ஒரு நான் இதை ஒரு மத்திய கமிட்டி, மார்க்சிய கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் சுனிதிகுமார் கோஷ் என்று மத்திய கமிட்டியில் இருந்தவர், அவரை கல்கத்தாவில் சந்திக்கும் போது, ரொம்ப வயதானவர், 90 வயதுக்கு மேலாச்சு, இந்தியா அண்ட் த ராஜ் போன்ற நூல்களை எழுதியவர், இந்தியன் பிக் பூர்ஷா, இதெல்லாம் பெருமுதலாளித்துவம் தமிழில் வந்திருக்குது அந்த நூல்கள் எல்லாம். அந்த நூல்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரை சந்திப்பதற்காக கேட்கும்போது ரொம்ப வரம்புக்குட்பட்ட நேரம் ஒதுக்கினார். அப்போது அவர் சொன்ன பதில் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் தோழர்கள் நிறைய பேர் பார்க்க விரும்புகிறார்கள், நீங்கள் ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கிறீங்க, இளைஞராகவும் இருக்கிறீங்க, அதனால் நான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கினேன். மற்றபடி நான் யாரையும் சந்திப்பதில்லை. ஏனென்றால் நான் சாவதற்குள் சில நூல்களை எழுதி முடிக்க திட்டமிட்டிருக்கிறேன். ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அதனால் என்னுடைய சக்திகள் அனைத்தையும் அதற்கு மட்டும் நான் செலவிட விரும்புகிறேன். அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அப்படித்தான் நடந்து கொள்ள முடியும் என்பதை மார்க்ஸ் முதல் சுனிதிகுமார் கோஷ் வரையிலே, நம்முடைய தோழர்கள் வரையிலே அதை நாம் காண முடியும், காண வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்ஸ் மறைந்த பிறகு அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட போது எங்கெல்ஸ் ஆற்றிய உரை இருக்குது. அதில் ஒன்று குறிப்பிடுவார்,
நம்ம உயிர் நீத்தார், இயற்கை எழுதினார், வீடு பேர் எழுதினார், இறைவன் திருவடி அடைந்தார், காலமானார், இப்படி பல வார்த்தைகளை மரணத்துக்கு பயன்படுத்துகிறோம். எங்கெல்ஸ் அவர் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று எழுதுவார், அதை சொல்லுவார். அப்போ மற்றவர்களெல்லாம் சிந்திக்கலையா? எல்லாரும் அவரவருடைய கோணத்தில் சிந்திக்கிறார்கள், சிந்திக்கத்தான் செய்கிறார்கள். மார்க்ஸ் மட்டும்தான் சிந்தித்தாரா? மரணம் நெருங்க நெருங்க தான் மனிதன் தீவிரமாக சிந்திக்க தொடங்குகிறான். தன்னுடைய வாழ்க்கையை வெகு வேகமாக கணக்கு போட்டு பார்க்கிறான். மதவாதிகள் சொல்கிறார்கள், இறைவன் கணக்கு பார்ப்பான், பாவ புண்ணிய கணக்கை இறைவன் ஒரு நோட்டில் குறித்து வச்சிருக்கிறான். இது இந்து மதத்துக்கு சித்திரகுப்தன் இருக்கிறான், அதுக்கு அல்லாஹ் தனியாக வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆட்கள் பாவ புண்ணிய கணக்கு பார்க்கிறார்கள் கடவுளர்கள் என்று மதவாதிகள் சொல்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, மரணம் நெருங்கும் போது தன்னுடைய கடந்த காலத்தை மிக வேகமாக திரும்பி பார்க்கிறார். யாராக இருந்தாலும் தான் இதுவரை செய்தது சரிதானா, வாழ்க்கையை பயனுள்ள முறையில் கழித்திருக்கிறோமா என்ற கேள்வி எல்லாருக்கும் அப்பொழுது வருகிறது. ஒருவேளை தவறிழைத்து விட்டோமோ? அப்படி கூறுகின்ற, அப்படி பேசுகின்ற பொது தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பழைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில், பழைய திராவிடர் கழகத்தில் நீங்கள் பழைய ஆட்களை கட்சின்னு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், போயிருக்கவே கூடாது, நான் குடும்பத்தை வீணாக விட்டேன், அவன் பழைச்சிக்கிட்டான், இப்போ தான் தெரியுது ஏண்டா இப்படி வாழ்க்கையை வீணடிச்சோன்னு என்று பேசக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படி சொத்து சேர்த்திருக்கலாம்னு நினைக்கிறாரு, யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் கடைசி நேரம் வரைக்கும் தீர்க்கமாக தீவிரமாக சிந்திக்கிறாங்க. சிந்தனையை மார்க்ஸ் தான் சிந்தித்தார் கடைசி வரைக்கும் இல்லை, எல்லாரும் சிந்திக்கிறாங்க. எதை சிந்திக்கிறார்கள் என்பதில் தான் வேறுபாடு. அப்படி கணக்கு கூட்டி பார்க்கிறார்கள். அப்படி கணக்கு கூட்டி பார்க்கும்போது பல பேர் துன்பங்கள் வரும்போது, மரணம் நெருங்கும் போது, இடையூறுகள் வரும்போது தடுமாறி விடுகிறார்கள். தவறு செய்து விட்டோம், இது நம்ம இப்படி போயிருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கலாம், இதில் இறங்கி இருக்க வேண்டாம். இது பல பேருக்கு ஏற்படுவது. நம்முடைய தோழர்கள் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு புரட்சி, அரசியல் போராட்டம், அரசு எதிர்ப்பு நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் போகாதீங்க என்பதற்கு தந்தையோ முதியவர்களோ சொல்லுகின்ற அறிவுரை என்ன? என்ன அறிவுரை? இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். நான் சொன்னது இப்போ தெரியாது உனக்கு, அப்புறம் தெரியும். அப்புறம் அப்ப என்ன ஆகுது? ஏன் அப்புறம் அப்படி ஆகுது? அது இளமையில் அப்படி செய்கின்ற ஒரு முடிவு முதுமையிலே தவறு என்று தோன்றுவதற்கு என்ன காரணம்? இந்த தடுமாற்றம் ஏன் ஏற்படுகிறது? இந்த தடுமாற்றம் ஏற்படுபவர்கள் எல்லாம் பலவீனமானவர்களா, தவறானவர்களா? அப்படி சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். தடுமாற்றத்தை போராட்டமாக மாற்றுகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. தடுமாற்றத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு இந்த சமூகத்தில் வாழ்கின்ற வரையில் இந்த தடுமாற்றத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். இப்பொழுது இந்த பள்ளியினுடைய அரங்கத்துக்குள்ளே நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். வெளியே போனால் அங்கே பாண்டி பசார், உஸ்மான் ரோடு, ரங்கநாதன் தெரு, போத்தீஸு, ஜாயாலுக்காசு எல்லாம் வரிசையாக இருக்குது. இப்போது அங்கே பணத்தை கொடுத்து ரசீது போட்டு மகிழ்ச்சியை வாங்கலாம் என்று லட்சக்கணக்கான பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? நாம் போத்தீஸுக்கு போக மாட்டோமா? உஸ்மான் ரோடுக்கு போக மாட்டோமா? ரங்கநாதன் தெருவுக்கு போக மாட்டோமா? சரவணா ஸ்டோருக்கு போக மாட்டோமா? போவோம். இந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு வெளியே நம்மை ஆசை காட்டி இழுக்கின்ற அந்த வாழ்க்கையும் இருக்கிறது. இங்கே சீனிவாசனின் நினைவு, இப்படி வாழ்ந்தார், இப்படி மறைந்தார் என்று பேசுகின்ற நினைவுகள் இப்ப நம்முடைய கண் முன்னால போய் கொண்டிருக்கிறது. அல்லது நேற்று ஒரு மேதினத்தன்று பார்த்தால் அந்த மேதின பேரணி, தோழர்கள் அவர்களுடைய ஆவேச முழக்கங்கள், அல்லது போராட்ட தருணங்கள், தடியடி, கைது, சிறை, இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளுகின்ற தருணங்கள், அவையெல்லாம் அந்த தருணங்கள் முடிவுக்கு வருகின்றன. அதற்கு பிறகு வழக்கமான வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வழக்கமான வாழ்க்கை தொடங்கும் போதெல்லாம் தடுமாற்றம் வருகிறது. இந்த தடுமாற்றத்திலிருந்து நம்மை
காப்பாற்றுவது இந்த அரசியல் அமைப்புன்னு ஒரு தாயத்து கட்டின மாதிரி இருந்தது. இந்த தடுமாற்றத்திலிருந்து விமர்சிக்கவும், மாற்றியமைக்கவும், காப்பாற்றவும், நெறிப்படுத்தவும், மீண்டும் நம்மை சமூக உணர்வுக்கு கொண்டு வரவும் ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் தடுமாற்றம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, தேவகுமாரனுக்கும் உண்டு, இயேசுவுக்கும் உண்டு. இயேசுவின் தடுமாற்றம் ரொம்ப புகழ் பெற்றது. அதை கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்படுவதற்காக கல்வாரி மலையில் அவர் அழைத்து செல்லப்படும் போது, சிலுவையில் அறையப்படும் போது பைபிள்லேயே அந்த வாசகம் இருக்கிறது. தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். அந்த வாசகங்களை முழுவதுமாக படித்து பாருங்க, நமக்கு கண்ணீர் வரும் அதை பார்த்தாங்க. இறைவன் மீது, தேவன் மீது அசாத்தியமான நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனிதன். அவர் ஏதோ நினைச்சிருந்திருக்காரு, அப்போ கடவுள் தன்னை காப்பாற்றப் போகிறார் என்று. ஆனால் அது நடக்கவில்லை. அது நடக்கவில்லை. அது நடக்காது என்பது அந்த கல்வாரி மலையிலே அவரை அழைத்து செல்லும் போதே அவருக்கு தெரிகிறது. இது நடக்கப் போவதில்லை, நம்மை சிலுவையில் அறையப் போகிறார்கள், எந்த தேவனும் நம்மை காப்பாற்றப் போவதில்லை என்று. அந்த தருணத்தை ஒரு திரைப்படமாக, ஒரு இலக்கியமாக வந்திருக்குது, இயேசு கிறிஸ்துவின் கடைசி தடுமாற்றம் என்று, லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று. அது எப்படி வரும் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவதைகள் அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்று இயேசுவுக்கு ஒரு காதலி இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைப்பார்கள். திருமணம் முடித்து அவர் குழந்தைகளோடு சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சந்தைக்கு வருவார். சந்தையிலே ஒரு மத போதகர் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார். அப்போ நான் தான் இயேசு, நான் சிலுவையில் மரிக்கவில்லை, என்னை தேவதைகள் காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள், நான் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட சும்மா சுகமாக இருக்கிறேன், நான் மரிக்கவில்லை என்று அந்த மத போதகரிடம் இயேசு சொல்லுவார். மத போதகர் என்ன சொல்லுவார்? நீ இயேசுவாகவே இருந்தாலும் சரி, நீ சொன்னதை யாரும் நம்ப மாட்டார்கள். இயேசு மரித்து விட்டார் சிலுவையில் எங்களுக்காக. இயேசு என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பி போவார். வீட்டுக்கு போன பிறகு அடுத்த சில நாட்களில் இயேசுவினுடைய சீடர்கள் எல்லோரும் வருவார்கள், யூதாஸ் உள்பட. எங்களையெல்லாம் இப்படி செய்ய சொல்லிவிட்டு யூதாஸ் தான் கேட்பார், என்னை காட்டிக்கொடு, நான் தியாகம் செய்ய வேண்டும், அப்போதான் இது நிலைக்கும் என்று சொல்லி என்னை ஒரு துரோகியாக மாற்றினாய், இன்னைக்கு நீ இது மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் நியாயமா என்று யூதாஸ் கேட்பார் அவர். அப்போ யூதாஸ் இல்லை, என்னை தேவதைகள் காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று பதில் சொல்வார் கிறிஸ்து. இது தேவதைகளா என்று சீடர்கள் அதன் மீது, அந்த தேவதைகள் என்ற சிறு பெண்கள் வடிவத்தில் இருக்கிறவங்க மேலே பார்வையை திருப்புவார்கள். அந்த தேவதைகள் சாத்தான்கள். இவர்கள் பார்த்த உடனே அது ஓடி போகும். இது ஒரு கற்பனை. அதாவது தியாகம் செய்யாமல் தப்பிவிட மாட்டோமா, சிலுவையில் அறையாமல் கடவுள் நம்மை காப்பாற்றி விட மாட்டாரா என்ற தடுமாற்றத்தை சாத்தானாக அந்த இலக்கியம் சித்தரிக்கிறது. அந்த தடுமாற்றத்தை பின்வாங்கி விடலாம், வேண்டாம் என்ற தடுமாற்றத்தை சாத்தானாக அந்த இலக்கியம் சித்தரிக்கிறது. இல்லை, அது தேவதைகள் இல்லை, சாத்தான் தான் என்று தெரிய இந்த படத்தினுடைய கடைசி காட்சியினுடைய அமைப்பு அது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருப்பார். அரை மயக்க நிலையில் அவர் கண்ட கனவு இது. அரை மயக்க நிலையில் அவர் கண்ட கனவு இது. அந்த கனவுலேருந்து அப்படி முழித்து பார்ப்பார், இல்லை நம்ம சிலுவையில் தான் இருக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டு சிரிப்பார். தியாகம்தான் செய்திருக்கிறோம், நாம் துரோகியாகவில்லை என்று. எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஊசலாட்டம் இருந்து இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் கிறிஸ்தவமே கிடையாது. சிலுவையில் மரித்ததனால்தான் கிறிஸ்தவம். அப்போ ஊசலாட்டம் இல்லாதவர்கள், தடுமாற்றம் இல்லாதவர்கள் என்பவர்கள் இல்லை. அந்த தடுமாற்றத்தின் போது எத்தகைய போராட்டத்தை கைக்கொள்ளுகிறோம், அந்த போராட்டத்தில் நிற்கிறோமா என்பதுதான் மற்றவர்களையும் நம்மையும் வேறுபடுத்தி காட்டுவது. ஒரு வழக்கு மொழி சொல்வார்கள் இல்லையா, 20 வயதுகளில் கம்யூனிஸ்டாக இல்லாதவனும் முட்டாள், 40 வயசுக்கு மேலே கம்யூனிஸ்டாக இருப்பவனும் முட்டாள்னு சொல்லுவாங்க. அது இளமைக்கு கம்யூனிசம் தேவை, 40 வயசாயிட்டாக்க அதெல்லாம் கூடாது.
அதுக்கப்புறம் குடும்பம், குட்டி, சொத்து, பிள்ளைகள் என்று அதில் நம்ம செட்டில் ஆயிடணும். அதனால ஒரு தோழர் சீனிவாசன் போன்ற தோழர்களோட சிறப்பு என்ன என்றால், கொஞ்ச காலம் நான் மாக்காய்க்காவில் இருந்தேன், கொஞ்ச காலம் RSIFல இருந்தேன், அது அல்ல. வாழ்நாள் முழுதும் நம்மால் இருக்க முடிந்திருக்கிறதா? வாழ்நாள் முழுதும் அவ்வாறு செயல்பட முடிந்திருக்கிறதா? இல்லை என்றால் ஏன் இல்லை என்பதுதான் கேள்வி. அப்போ வாழ்நாளை அதற்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்ற வகையிலே தான் தோழர் சிறப்பு பெறுகிறார். அதை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதிலிருந்து மட்டுமல்ல, அதனை வேண்டா வெறுப்பாகவோ தடுமாற்றத்துடனோ தயக்கத்துடனோ அல்ல, முழு விருப்பத்துடன் மகிழ்ச்சியாக தன்னுடைய பணிகளை செய்தவர். துன்பங்களை ஏற்கனவே தோழர்கள் சொன்னாங்களே, பொற்கொடி சொன்னதை போல, ரவுடி தாக்குகிறான், வீட்டை காலி பண்ணு, கொளுத்திடுவேன், வெட்டிடுவேன், இடையூறுகள் வந்தால் அந்த இடையூறுகளை, தாக்குதல்களை, துன்பங்களை தன்னுடைய பணிக்கு கிடைத்த பரிசாக அவர் கருதினார், அங்கீகாரமாக கருதினார். அங்கீகாரம் என்பது இப்படி கூட்டம் போட்டு பாராட்டுவதில் அல்ல. அடக்குமுறை வருது, எதிரி நம்மை குறிவைத்து தாக்குகிறான் என்றால் நாம் சரியாக இருக்கிறோம், அதை ஒரு அங்கீகாரமாக கருதுகின்ற மனநிலை என்பது ஒரு பக்குவம். அப்படி ஒரு பக்குவம் வாய்க்க பெற்றவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. மரணம்னு ஒன்று தனியா இல்லை. யார் வாழ்க்கையை கண்டு அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் மரணத்தை கண்டு அஞ்ச முடியும். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, நிறைவாக, முரணில்லாமல் வாழ்பவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவது என்பது சாத்தியமில்லை. இது எப்படியும் வாழ்க்கை முடிய போகிறது என்பது அனைவருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாத ரகசியம் அல்ல. அப்போ மரணம் என்பது எல்லோருக்கும் தான் வருது. அதை ஒரு ஒரு சுவையான சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லலாம். நவம்பர் புரட்சியில் நவம்பர் 7ஆம் தேதி அந்த புரட்சி தொடங்குகிறது. அதில் அதனுடைய கதைகள் பற்றி தோழர்கள் படித்திருந்தால் தோழர்களுக்கு தெரியும். லெனின் அப்போ தலைமறைவாக இருப்பார் ஒரு இடத்துல. வேறொரு இடத்துல ஸ்மோல்னி இன்ஸ்டிடியூட் என்ற இடத்துல மத்திய குழு உறுப்பினர்கள் கூடியிருப்பாங்க. அந்த நவம்பர் எழுச்சி, ஆயுதந்தாங்கிய எழுச்சியை தொடங்குவதா வேண்டாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும். போல்ஷிக் கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் சோவியத்துகள் மத்தியில் நாம் இதை தொடங்கினால் வெற்றி பெற முடியாது, தோல்வியடைந்து விடுவோம் என்ற தயக்கம் லெனினை தவிர மற்ற போல்ஷிக் கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர்கள் பலருக்கு இருந்தது, பெரும்பான்மைக்கு. இப்படி ஒரு எழுச்சியை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் லெனின். கடிதம், ஆனால் கடிதம் போயிட்டு இருக்கே தவிர நேரமாகுது, உடனே இன்றைக்கே தொடங்கணும், நாளைக்கே தொடங்கணும்னு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் அவங்க பரிசீலிச்சுட்டு பெரும்பான்மை அதை நிராகரிக்குது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு கட்டம் வருது, அவருக்கு ஒரே ஒரு உதவியாளர் போட்டிருக்கிறாங்க. கட்சியினுடைய முடிவு என்னன்னா, அவர் தலைமறைவாக இருக்கிறார், வெளியே வரக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். வெளியே வந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து. அவருடைய உயிரை குறிவைத்து அரசியல் போலீஸும் உளவாளிகளும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முடிவை மீறி வெளியே வர்றாரு. அப்போ அவருடைய உதவியாளர் கேட்கிறார், இது மத்திய கமிட்டி முடிவை மீறுகிறீர்கள், இது சரியில்லை தோழர், நீங்கள் வர்றது இது மாதிரி மீறி வெளியே வருவது. நான் உடனே மத்திய கமிட்டியை பார்க்கணும்னு கிளம்புறாரு. நேர பார்க்க வேண்டும், இப்படி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் நேர பேச வேண்டும்னு வெளியே இறங்குகிறார். அந்த தோழர் ஆட்சேபிக்கிறார். அப்போ லெனின் சொல்லுகிறார், இதுதான் தருணம், நாளை எழுச்சியை தொடங்கியாக வேண்டும். நாளை தொடங்கவில்லை என்றால் இன்னும் சில 10 ஆண்டுகளுக்கு புரட்சி தள்ளி போய்விடும். அதை ஒப்பிடும்போது என்னுடைய உயிர் பெரிதல்ல, அது நான் இருக்கிறதுனால ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவ்வளவு பகுத்தறிவோடு யோசித்து எடுக்கின்ற முடிவு அது. பொதுவாக ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இல்லாமல் சாகச நடவடிக்கை அல்ல இது. இது ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தில் அந்த எழுச்சியை ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக ஒரு வேளை தான் சிக்கினாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது பெரிதல்ல. அதற்கு பதிலாக நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருப்பது அப்படின்றது தான் பொருளற்றது என்று அதை எடை போடுகிறார். உயிரை பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்பது அந்த அளவுக்கு அதை உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல், ஒரு சென்டிமெண்டெல்லாம் இல்லாமல், அறிவுபூர்வமாக சிந்தித்து
அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுக்கப்படுகின்ற முடிவாக இருக்குது மரணம். இந்தியாவிலே அதில் மிகச்சிறந்த மரபு, உலகிலேயே போற்றத்தக்க ஒரு முன்னுதாரணம் பகத்சிங். பகத்சிங் தூக்கிலேறினார், பகத்சிங் உயிரை கொடுத்தார் தூக்கிலே என்பதுதான் பொதுவாக சிறப்பு என்று பலரும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த இளம் வயதிலே அவர் தூக்கில் தொங்கினார் என்று. அதற்கு பின்னால் அவருடைய கட்சி குழுவிலே நடைபெற்ற விவாதங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் அவருடைய தோழர்களிலேயே அரசியல் ரீதியில் முன்னேறியவரும், அமைப்பு துறையில் ஆற்றல் மிக்கவரும், தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடியவரும், சிறந்த கிளர்ச்சியாளனும் பகத்சிங் தான். அப்போ மற்ற தோழர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நாடாளுமன்றத்தில் குண்டு வீசும் நடவடிக்கையில் நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் போகிறோம், நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் கட்சிக்கு தேவை, அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு இவரை தடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு அரசியல் நடவடிக்கை, யாரையும் கொல்ல போறதில்லை நம்ம, அது வெறும் வெடிச்சத்தத்தையும் புகையையும் உருவாக்க போகின்ற ஒரு குண்டு. இதிலே கைதாகி நீதிமன்றத்தை, அந்த மேடையை நம்முடைய அரசியல் கிளர்ச்சிக்கு, புரட்சி பிரச்சாரத்திற்கு, தேச விடுதலைக்கு பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சொல்வது போல அதற்கான ஆற்றல்கள் வாய்க்க பெற்றவனாக நான் தான் இருக்கிறேன். அதனால் நான் இதை செய்வதன் மூலம்தான் இந்த நோக்கம் நிறைவேறும். இது மரண தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பது எனக்கு தெரியும். அது செய்யப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். நான் இறப்பதன் மூலம்தான், இந்த அரசியல் கிளர்ச்சி பிரச்சாரத்தின் மூலம்தான் இந்த மாற்று அரசியல் என்பது வெகு மக்களிடையே இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் செல்லும். இது அவருடைய தோழருடைய விவாதங்கள் என்று நூலில் இருக்குது, நீங்க படிச்சு பாருங்க. இதை வாதாடுகிறார் அவர் தன்னுடைய சக தோழர்களோடு. இதை விட ஒரு அற்புதமான, தன்னை புறநிலையாக்கி பார்க்கின்ற, தான் உயிர் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கி கூறி நிலைநாட்டுகின்ற ஒரு அற்புதத்தை எந்த இலக்கியத்திலும் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ மரணம் என்பது அங்கே ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, மரணமா இல்லை. அந்த இடத்துல பகத்சிங் சாவதற்கு முடிவெடுத்து விட்டார் என்று அதை நாம் சொல்ல முடியுமா? அது ஒரு மாபெரும் அரசியல் நடவடிக்கை. அதை தூக்கில் தொங்குவது என்று முடிவெடுத்து விட்டார் பகத்சிங் என்று சாதாரணர்கள் எண்ணி வருந்தலாம். ஆனால் பகத்சிங்கை பொறுத்தவரையிலே அது ஒரு மேடை பேச்சை போல, அது ஒரு கிளர்ச்சி நடவடிக்கை. இந்த நடவடிக்கைக்கு நான் தான் பொருத்தமானவன் என்று அவர் கருதுகிறார். மற்ற நடவடிக்கைகளுக்கு மற்ற தோழர்கள் இருக்கிறார்கள். ஆக மரணத்தை பற்றிய புரட்சியாளர்களின் பார்வை என்பது இது, நாம் கொள்ள வேண்டிய பார்வை என்பது இது. இந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றவர்களோ, அவர் கூட இருந்த தோழர்களோ சிறையில் இருந்த காலத்திலே, ஏன் நீங்க நினைத்து பாருங்கள், எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கும். நாம் எடுத்த முடிவு சரியா, இது சரிதானா? நிச்சயமாக பேசியிருப்பார்கள், நிச்சயமாக விவாதித்திருப்பார்கள். சரி தவறு என்று பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும். மற்ற தோழர்கள் அவரோடு உடன்படாமல் கூட இருந்திருக்கலாம், துயருற்றிருக்கலாம் பகத்சிங்கை இழப்பதற்காக. இந்த துயரங்கள் எல்லாம் இணைந்தது, கலந்ததுதான் ஒரு புரட்சிகர வாழ்க்கை. இப்போ தோழர் சீனிவாசனை பற்றி சொல்லும்போது அவங்க பொற்கொடி சொன்னாங்க இல்லையா, அம்மா ஒத்துழைப்பு, 20 நாள் இருக்க மாட்டார், 10 நாள் தான் இருப்பார், பிள்ளைகளை பார்க்கவில்லையே என்பதுதான் அம்மாவுடைய வருத்தம், வேற தடை இல்லை. இது தோழர்கள் அர்ப்பணிப்புணர்வுடன் இயங்குகின்ற எல்லா தோழர்களுடைய குடும்பங்களிலும் இந்த துன்பத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அது மகிழ்ச்சிகரமானதாக இருப்பது இல்லை, இருக்காது, இருக்க முடியாது. அது பின்னால் நினைவு கூறும் போதோ அல்லது பொதுவாக போற்றி பேசும் போதோ அது ஒரு சாதனை போல தெரியலாம். ஆனால் அதை அனுபவிக்கின்ற போது அது மிகவும் துயரமானது. அப்போ மார்க்ஸ் ஒரு கடிதம் எழுதுகிறார். தானும் தன் குழந்தைகளும் செத்து விட்டால் நல்லது என்று என் மனைவி தினமும் சொல்கிறாள். உண்மையில் நான் அவளை குறை சொல்ல முடியாது. இது தன்னுடைய நண்பனுக்கு எழுதுகின்ற கடிதம். அவருடைய 2 குழந்தைகளை பட்டினிக்கும் நோய்க்கும் பறிகொடுக்கிறார் மார்க்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில். கடன்காரர்களுக்கு அஞ்சி ஒழிகிறார்.
அவருடைய மார்பிலும் முதுகிலும் ஏறி விளையாடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை சாக கொடுத்து விட்டு இப்ப நாம் பார்க்கின்ற மாதிரி ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, பெருந்திரளான தோழர்கள், நம்பிக்கை, இதெல்லாம் இருந்த காலம் அல்ல அது. நாம் இன்றைக்கு பின்பற்றுகின்ற இந்த கோட்பாட்டை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வரலாற்று பொருள் முதல்வாதத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை அவரே சரிபார்த்து கொண்டிருக்கிறார், சரிதானா என்று. அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் போது தன்னுடைய குழந்தைகளை அவர் பறிகொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ வரக்கூடிய தடுமாற்றத்தை யோசித்து பாருங்கள். எது குழந்தைகளும் குழந்தைகள் பட்டினியால் சாவது ஒரு நிஜம், நோய்க்கு மருத்துவம் இல்லாமல் துடிப்பது ஒரு நிஜம். நான் எழுதி கொண்டிருப்பது ஒரு கனவு, கம்யூனிசம் என்ற ஒரு பெருங்கனவு. இது அறிவியலா? இந்த வர்க்க போராட்டம் நிரூபிக்கப்படுமா? தொழிலாளி வர்க்கம் இதை நிறைவேற்றுமா என்பதையெல்லாம் களத்திலே சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சோதனையிலும் அவர் இருக்கிறார். அப்படி மனித குலத்தின் விடுதலைக்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்குவதில் மனித குலத்தின் மீது எந்த அளவு பற்றிருந்தால், அறிவியலின் மீது எந்த அளவு நம்பிக்கை இருந்தால், தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதில் எவ்வளவு பற்றுறுதி இருந்தால் தன் பிள்ளைகளை சாக கொடுத்து அந்த துன்பத்தை அனுபவித்த வண்ணம் ஆய்வில் ஈடுபட முடியும் என்று யோசிக்கணும். நீங்க மூட்டை தூக்கலாம், வண்டி எடுக்கலாம், உடல் உழைப்பு செய்யலாம், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சமூகத்தை ஆராய்ந்து எழுத வேண்டும். அந்த பணி சுற்றிலும் கதறல்கள், பட்டினி, அந்த வீடு. அதை பற்றி வேறொரு இடத்துல எழுதுகிறார். மெதுவாக எரிகின்ற நெருப்பில் வாட்டப்படுதல், அதில் தலையும் இதயமும் காயமடைகின்றன, மேலும் பொன்னான நேரமும் வீணாகிறது, முடிவடைய வேண்டும். இதுதான் அவர் எழுதியிருக்கிறது. எது முடிவடைய வேண்டும்? துன்பமா, வாழ்க்கையா? மிகவும் துயரம் சார்ந்த வரிகள் இது. மெதுவாக எரியும் நெருப்பில் தலையும் இதயமும் வாட்டப்படுதல். இதயம் வாட்டப்படுதல்னா குழந்தைகள், மனைவி, அவர்களுடைய துன்பம், அது ஏற்படுத்துகின்ற துயர், வலி. தலை அது ரொம்ப அளந்து எழுதுறாரு. தலை சிந்தனையை பாதிக்குது, அது சிந்திக்க முடியவில்லை. இந்த துயரம் முடிவடைய வேண்டும். இந்த கொடுந்துயரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோழர்களே, அந்த துயரத்தை நாம் அனுபவித்திருக்க வேண்டும். இல்லாத வரை இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த துயரத்தை யாரெல்லாம் அனுபவிக்கவில்லையோ, இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபடவில்லையோ, அவர்கள் யாரும் இந்த தியாகத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த துயரத்தின் வலியை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தோழர் போராடினார், தோழர் உறுதியாக இருந்தார், தோழர் மகிழ்ச்சியாக இருந்தார் என்பதெல்லாம் ஒரு பொதுவாக நமக்கு தெரிகின்ற வார்த்தை. அதற்கு பின்னால் ஒரு போராட்டம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு துயரம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனங்களுக்கு எதிராக, தன்னுடைய குறைகளுக்கு எதிராக நடத்திய துயரமிக்க ஒரு போராட்டம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கிறது. பகத்சிங் எழுதுறார், தூக்கு தண்டனை முடிவாயிடுச்சு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியாக சிறையில் இருக்கும்போது அவர் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் 21 வயசுல தூக்கில் போட போறாங்க என்ன, ஒருவேளை நான் 80 வயது வரை உயிருடன் இருந்திருந்தால் என்னுடைய பலவீனங்கள் இந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கும். ஒருவேளை 80 வயது வரை நான் உயிரோடு வாழ்ந்து செயல்பட்டிருந்தால் என்னுடைய பலவீனங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த உலகத்துக்கு கிட்டி இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் அப்படிதான் நடக்க போகுது. ஆனால் 21 வயதிலேயே நான் தூக்கு மேடை ஏறுவதால் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக என்னை பலரும் கருதி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த, எவ்வளவு நேர்மையான ஒரு சுய பரிசீலனை என்பதை நீங்கள் இதை பார்க்கணும். அப்போ பலவீனங்களுக்கு எதிரான போராட்டம் என்பதின் ஊடாகத்தான் தோழர்களுடைய மேன்மைகள் சாதிக்கப்படுகின்றன. இது ஆய்ந்தவிந்து அடங்கிய சான்றோர் அப்படின்னு சொல்றமே, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த 21 வயது பகத்சிங் என்ற இளைஞனுடைய இந்த சான்றாண்மை வராது.
இந்த பக்குவம் வராது. நான் எனது பங்களிப்பு, அதை எல்லாரும் அங்கீகரிப்பாங்களா, கூட்டம் போடுவாங்களா, போஸ்டர் ஒட்டுவாங்களா, நினைவு நாள் கூட்டம் நடத்துவாங்களா, கல்வெட்டு பதிப்பாங்களா என்று நினைவில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன் அந்த சுந்தரராமசாமி கவிதை இலை உதிர்வது, அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த அற்பத்தனத்தால் நிறைந்திருப்பவர்கள் தங்களை அறிஞர்கள் என்று கருதி கொள்ளுகிறார்கள். பல நேரங்களில் இந்த தனிநபர்வாதம், அற்பத்தனம் இவையெல்லாம் இருப்பதுதான் அறிவாளிகளுடைய அங்கலட்சணம் என்று கூட பல பேர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தனித்தன்மை இல்லாத மந்தைகள். நமக்கு அப்படி தனித்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம கவலைப்படுறோம், நம்மளை அங்கீகரிக்காமல் போயிடுவாங்களோ என்று. மற்றவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை என்றால், அவர்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தனித்தன்மைகள் எதுவும் கிடையாது. போஸ்ட் ஓட்டுறவனுக்கும், கோஷம் போடுபவனுக்கும், போராட்டத்தில் மறியலில் பங்கேற்பவனுக்கும், சிறைக்கு போவனுக்கும் என்ன தனித்தன்மை? 1000 பேரில் அவனும் ஒருத்தான். ஆனால் ஒரு இலக்கியவாதிக்கு, ஒரு பேச்சாளனுக்கு அப்படி கருதி கொள்ளுகிறார்கள். அதனாலே தோழர் சீனிவாசன் ஆகட்டும், நாம் நினைவு கூறத்தக்க சிறந்த தோழர்களாகட்டும், யாரையும் நாயகர்கள் ஆக்குவது, அசாதாரணமானவர்களாக நாம் சித்தரிப்பது, கருதி கொள்வது தவறு. அதை நாம் எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நினைவு கூறுகிறோம். நம்மால் அது முடியாது, அப்பா அவர் மாதிரி முடியாதுங்க அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, அவர் மாதிரி முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் நினைவு கூறுதல். இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிக்கலாம். சிலுவை சுமக்கும் பொறுப்பு இயேசுவிடம் விடப்பட்டு விட்டது. அது நம்முடைய வேலை அல்ல. அப்ப தியாகிகள் குறித்து நினைவு கூறுவது என்பது எதற்கு என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய போராட்டத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு முன்னேறுகிறோம் என்பதற்கு தான் இந்த நினைவு கூறுதல். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு தின்ற திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பது பெருமைன்னு சொல்றார். அதான் இந்த உலகத்தின் பெருமை என்று. அது மட்டுமல்ல, நேற்றிருந்த மனிதனை விட இன்றிருந்த மனிதன் மேம்பட்டவனாக ஆகிறான், வளர்கிறான். நேற்றிருந்த கருத்து, நேற்றிருந்த புரிதல் இன்று மேம்படுகிறது. அறிவியல்ல இதுதான், சயின்ஸ்ல. நாம் நம்முடைய வயதுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளியில் படித்த பாடங்கள் நம்முடைய அறிவியல் அறிவுக்கும் இன்றைய மாணவனின் அறிவியல் அறிவுக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்கள். அல்லது சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் மருத்துவ அறிவியலோ, வானவியலோ, வேதியியலோ, எந்த அறிவியல் துறை எடுத்துக்கொண்டாலும் அது இந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்த உண்மை என்ன, இன்று அதனுடைய அறிதல் என்ன என்பதை வைத்து பார்க்கும்போது இந்த 100 ஆண்டிலே அது பெரும் அளவு முன்னேறி இருக்கிறது. அப்படி முன்னேறும் போது அது மொத்த அறிவியலின் முன்னேற்றமாகிறது. அது மொத்த அறிவியலின் முன்னேற்றமாகிறது. அப்போ மனித விழுமியங்களில் கூட, அரசியலில் கூட இந்த முன்னேற்றத்தை நாம் வரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. முன்னேற்றத்தை இந்த நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோசலிசம் என்பது இந்த மனித குலம் கண்ட அதிநவீன சமூகம். அது தோற்றுவிட்டது சில நாடுகளில். அதன் காரணமாக என்ன? அதன் காரணமாக முதலாளித்துவம் சரி என்று ஆகிவிடாது. தோற்றுவிட்டதனால் அது இல்லை என்று இவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மனிதகுலம் கண்டடைந்த மேன்மையான ஒரு சமூக அமைப்பு அது. அதை எட்டுவதற்காக மனிதகுலம் போராடித்தான் தீர வேண்டும். அறிவியல்ல ஒன்று தவறென்று நிரூபிக்கப்பட்டு விடுவதனால அப்படி வந்துடுறதில்லை, மேலும் அடுத்த அடியை நோக்கி போகிறது அது. அதனால ஒரு தோழருடைய மரணம் என்பதாக இருக்கட்டும், சோசலிசத்தின் பின்னடைவு அல்லது தோல்வி என்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே வேறொரு வகையில் பார்த்தால் முன்னேறி செல்வதற்கான ஒரு படிக்கட்டு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பின்னாளிலே இந்த சுந்தரராமசாமி கவிதையை படித்த பிறகு
வேறொரு சந்தர்ப்பத்தில் ஐன்ஸ்டீனுடைய ஒரு ஒரு வாசகத்தை மேற்கோளை படிக்க நேர்ந்தது. அவர் மரணத்தை பற்றி எழுதியிருக்கிறார். நம்முடைய இளம் தலைமுறைக்குள்ளும் மக்களுக்குள்ளும் நாம் வாழ முடியும் என்றால் நம் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. நம் இளம் தலைமுறைக்குள்ளும் மக்களுக்குள்ளும் நாம் வாழ முடியும் என்றால் நமது மரணம் என்பது முடிவல்ல. ஏனென்றால் அவர்கள்தான் நாம். இதை விட கடைசி வரி ரொம்ப முக்கியமானது. நமது உடல்கள் எனப்படுபவை வாழ்க்கை எனும் மரத்திலிருந்து வாடி வீழ்ந்த இலைகள் மட்டுமே. லைஃப், வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மரம். அந்த மரத்தினுடைய பிரிக்க ஒண்ணாத ஒரு இலை, அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே பழுத்து உதிர்ந்து விடுகிறது. இப்போ இதை ஒரு முழுமையாக அவர் பார்க்க சொல்லுகிறார். இதை ஒரு முழுமையாக அவர் பார்க்க சொல்லுகிறார். இப்போ அந்த பழுத்து உதிர்ந்த இலையின் அனுபவங்களை இந்த மரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளுகிறது. அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் அவர் அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் தன்னை இந்த சமுதாயம் என்ற மரத்திலிருந்து உயிராற்றலையும் அறிவையும் பருகுகின்ற ஒரு இலையாக கருதி கொள்ள வேண்டும் ஒரு மனிதன். அப்படி கருதி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது, நம்முடைய மரணம் என்பது, அது மீண்டும் இந்த சமூகத்திற்கு பயன்படுவதாக அமையும். சமூகம் என்பது பகத்சிங்கை போன்று, மார்க்ஸை போன்று, தோழர்களைப் போன்று பல பேரால் அது பட்டை தீட்டப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தலை சிறந்த குணங்கள், எல்லா தலை சிறந்த குணங்களையும் ஒரே மனிதன் பெற்றுவிடுவதில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்பேற்பட்ட மாமனிதர்களாக இருந்தாலும், நம்ம சினிமா கதாநாயகர்கள் எல்லா விதத்திலையும் நல்லவர்களாக, எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக முன்னெல்லாம் சித்தரித்து கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆர் மாதிரி நாயகர்களை. இப்பெல்லாம் அப்படி கூட செய்வதில்லை. இப்போ நம்ப மாட்டார்கள். அப்படி எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்ட நாயகர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பியல்பு. தோழர் சீனிவாசனிடம் ஒரு சிறப்பியல்பு. அங்கே காரப்பட்டில் தோழர் ரங்கநாதன் சொன்னார் இல்லையா, அந்த தோழரிடம் பல சிறப்பியல்புகள். இப்படி மறைந்த தோழர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பியல்பு இருக்கிறது, அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்வது, அதை பரிசீலனையோடு கற்றுக்கொள்வது, இதுதான் ஒரு நினைவு நாள் கூட்டத்தினுடைய பொருளாக இருக்க முடியும். எல்லா நினைவு நாட்களுக்கும் இது பொருந்தும். ஒரு தோழருக்கு தனிப்பட்ட முறையில் நடைபெறுகின்ற ஒரு நினைவேந்தல் கூட்டம் மட்டும் அல்ல. இப்போ 4 நாட்களுக்கு முன்னால் மே தினம் நடத்தினோம். மே தின தியாகிகள் சிகாகோ சதுக்கத்தில் சுடப்பட்டு இறக்கும்போது எண்ணி இருப்பார்களா? இப்படி சென்னையில் 2013 மே தின தியாகிகளின் பேரால் யாரோ ஈழ அகதிகளுக்கு குடியுரிமை வேண்டும்னு மே தின தியாகிகள் பேரால் ஒரு போராட்டம் நடக்கும் என்று அவர்கள் எண்ணி பார்த்திருப்பார்களா? சாத்தியம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த மேதின தியாகிகளுடைய கோரிக்கை, அதனுடைய சர்வதேசத்தன்மை, பாட்டாளி வர்க்க கோரிக்கையினுடைய சர்வதேசத்தன்மை, அதை பெற்றுக்கொண்டு உலகெங்கிலும் உள்ள உழைக்கும் மக்களுடைய உரிமைக்காக அதை பயன்படுத்துகிறோம், அதை பிரயோகிக்கிறோம். அதுதான் மேதின தியாகிகளை நினைவு கூறுகின்ற முறை. நினைவு கூறுதல் என்பதன் பொருள் அதுதான். நினைவு கூறுதல் என்பது நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்ற அர்த்தத்தில் வெகு விரைவில் அது முடிந்து விடுகிறது. வெகு விரைவில் முடிந்து விடுகிறது. வாழ்க்கை நம்மை மேல் நோக்கி தள்ளிக்கொண்டே போகிறது மேலே. அப்ப அதை தாண்டி அந்த வாழ்ந்து முடிந்த வாழ்க்கையின் சாரம் என்ன, அதன் சிறப்பியல்புகள் என்ன, சரி தவறுகள் என்ன என்பதை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அடுத்தது இப்போ ஒரு நினைவு கூறல் வரும். மே 18, 17 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நினைவு நாள் நடத்துவாங்க. அதுக்கு எப்படி கூட்டம் நடத்துவாங்க, அல்லது ஏதாவது மெழுகுவர்த்தி, அஞ்சலி ஏதோ நடக்கலாம். ஆனால் அந்த முள்ளிவாய்க்காலில் மடிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன நிலையிலே அவர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய கனவு என்ன, அவர்களுடைய ஏமாற்றம் என்ன, அவர்களுடைய தோல்வியின் காரணம் என்ன என்பதை பற்றி எங்கேயாவது எப்போதாவது யாராவது ஆராயப் போகிறார்களா? அந்த மரணத்தின் மீது,
அந்த மரணத்தின் மீது, அந்த கொடிய மரணத்தின் மீது யாருக்காவது இரக்கம் இருக்கிறதா? நாம் நம்முடைய வெளியீடுகளில் எழுதியிருக்கிறோம். அந்த தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த கடைசி நாட்களில் கருணாநிதியின் உண்ணாவிரத நாடகம் முடிந்த பின்னால், தேர்தல் முடிந்தவுடனே தாக்குதல் நடத்தி கொள் என்பதுதான் இவர்களுடைய அறிவிப்பு. அப்போ இரண்டு புறமும், இந்த பக்கம் காங்கிரஸை வைத்தும் ஒரு பக்கம் ஜகத் கஸ்பார் போன்றவர்கள் விடுவிக்க முயன்றது, இந்த பக்கம் பாரதிய ஜனதா வெற்றி பெறப் போகிறது, ஜெயலலிதா வெற்றி பெறப் போகிறார், அதனால் தாக்கு பிடித்து நில்லுங்கள், போரை நிறுத்திவிடலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்தார்கள் வைகோ, நெடுமாறன், சீமான் போன்றவர்கள் எல்லாம். இவர்கள் சொன்னார்கள் என்பதனால் அல்ல, இவர்கள் சொன்னதனாலும் அதை கேட்டுக்கொண்டு அங்கே நின்றார்கள். இந்த தோல்வி என்பது கடந்த 6-7 மாதங்களாகவே தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒரு தோல்விதான் என்றாலும் கூட, இந்த தவறான பாதையில் புலிகளையும் அந்த மக்களையும் வழி நடத்திய பொறுப்பு இங்கே இருக்கிறவர்களுக்கு உண்டு. இந்த மரணம், இந்த படுகொலை, இதில் கடுகளவும் அவர்கள் குற்ற உணர்வு கொள்ளவில்லை, தம்மை பரிசீலிக்கவில்லை. எந்த இடத்திலாவது இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்ததற்காக துயரமடைந்து வருத்தப்பட்டு நெடுமாறனோ வைகோபால்சாமியோ சீமானோ பேசியதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அவர்களுக்கு அந்த தெரிந்து ரகசியமெல்லாம் இல்லது. இவர்கள் யாருக்காக ஓட்டு கேட்டார்களோ, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று யாருக்காக பேசினார்களோ, அந்த அம்மையார் மே 18 படுகொலைக்கு பிறகு மே 19 அன்னைக்கு ஒரு நினைவஞ்சலி ஊர்வலம் நடத்துகிறார்கள் மன்றோ சிலையிலிருந்து. அதுக்கு இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க, வர முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா எத்தனை பெரிய துரோகத்தை இழைத்து விட்டோம் என்பதை பற்றி என்றைக்காவது அவர்கள் மீளாய்வில் ஈடுபட்டிருக்கிறார்களா? பரிசீலனையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? இப்படிப்பட்ட ஒரு குற்றத்துக்காக குற்ற உணர்வு கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப அந்த குற்ற உணர்வு பரிசீலனை இல்லாத இடத்திலிருந்து அந்த நினைவு கூறுதல் எதையும் சாதிக்காது. அது ஒரு மோசடி. அந்த நினைவு கூறுதல், ஒரு நினைவு கூறுதல் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது சுய பரிசீலனையோடு கூடியதாக இருக்க வேண்டும். முன்னர் ஒரு முறை ஒரு வட மாநிலத்தில் ஒரு இடத்துல ஒரு மாநாட்டுக்கு சென்றிருந்த போது, அப்போ நிறைய தோழர்கள், ஆந்திரத்து தோழர்கள் போலி மோதலில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ஒவ்வொரு தோழருடைய பெயரையாக குறிப்பிட்டு அவருடைய பெயருக்கு வீரவணக்கம் செலுத்துறாங்க தியாகிகள் சின்னத்தின் முன்னால. அப்போ அங்கே என் கூட இருந்த வேறொரு தோழர், வேறொரு அமைப்பின் தோழர், அந்த துயரத்தில் தோய்ந்த நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் முடிந்து கொஞ்சம் கலைந்த பிறகு அவர் என்கிட்ட சொல்றாரு, ஒருவேளை நாமும் இது போல சாக இருந்தால் என்ன, ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு நம்ம பேரை சொல்லி முழக்கம் போடுவாங்க, அப்புறம் மொத்தமாக தியாகிகளுக்கு வீர வணக்கம் அப்படின்னு போட்டுற போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொன்னார். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே அவர் இப்போ அமைப்பில் இல்லை. அப்படிப்பட்டவர் இருக்க முடியாது அதில், இப்படி சிந்திப்பவர். அப்போ அவர் எதை எதிர்பார்த்து இருக்கிறார்? எதை எதிர்பார்த்து இருக்கிறார்? என்ன அங்கீகாரத்தை அவர் எதிர்பார்த்து இருக்கிறார்? அமைப்பிலும் புரட்சியிலும் சமூகத்திலும் அங்கீகரிக்கப்படாத உழைப்பு, அங்கீகரிக்கப்படாத தியாகம், இதுதான் அதிகம். எத்தனை 1000 தோழர்கள் மடிந்திருக்கிறார்கள். அது மக்கள் யுத்த குழுவாக, மாவோயிஸ்ட் அமைப்பாக இருக்கட்டும், உலகம் முழுதும் உள்ள தொழிலாளி வர்க்க இயக்கங்களாக இருக்கட்டும், எத்தனை 1000 தோழர்கள் மடிந்திருக்கிறார்கள். யாருடைய முகம் தெரியும் நமக்கு? யாருடைய நினைவு தெரியும் நமக்கு? அவர்கள் எல்லாமே அங்கீகாரம் இல்லாமல் உழைப்பவர்கள், அங்கீகாரம் இல்லாமல் உழைப்பவர்கள். சரியாக சொன்னால் தனக்கு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் என்று கோருவதற்கு அவங்கள்ட்ட தனிப்பட்ட திறன் எதுவும் இல்லை. இது தொழிலாளி வர்க்கத்தினுடைய சிறப்பியல்பு. கூட்டுத்துவத்தில் தான் அது நிறைவு கொள்கிறது. ஒரு வேலையை, ஒரு போராட்டத்தை நடத்தி முடிப்பதில், அதில் அந்த போராட்டத்துக்கு துண்டறிக்கை எழுதியவர் தொடங்கி, கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் தொடங்கி
சூரட்டி ஒட்டியவர், பேருந்தில் பிரச்சாரம் செய்தவர், இப்படி எல்லா தோழர்களுக்கும் அவரவர்களுக்குரிய பங்கு இருக்குது. ஆற்றலில் வேறுபாடு இருக்கலாம், உழைப்பின் அளவில் வேறுபாடு இருக்கலாம், இதெல்லாம் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டுத்துவ உழைப்பு தான் இதை சாதிக்கிறது. ஒரு தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களே நீங்கள் பாருங்கள். ஏதாவது ஒரு வண்டி கீழே விழுந்ததை போட்டு தூக்குறதா இருக்கட்டும், பாறையை புரட்டுவதாக இருக்கட்டும், ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. அதில் யார் ஒருத்தரும் தன்னுடைய சாதனை என்று கிளைம் பண்ணி கொள்வதற்கு அப்படி ஒன்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை. கூட்டுத்துவமாக அந்த சாதனை நிகழ்த்தப்படுகிறது. இதை ஒரு போர்க்களத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது ரஷ்யா அல்லது சீனாவின் சோசியலிச நிர்மாணம் குறித்த கட்டுரைகளை படித்தால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கம்யூன், அதில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் இணைந்து ஈட்டுகின்ற சாதனை, கூட்டுத்துவமாக அவர்கள் ஈட்டுகின்ற சாதனை, இது எதுவும் தனிப்பட்ட சாதனைகள் என்ற முறையிலே நினைவு கூறப்படுவதில்லை. அந்த வகையில் நாம் அமைப்பு என்ற இந்த கூட்டுத்துவத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு தோழருக்கும் உள்ள சிறப்பியல்பை அங்கீகரிக்கிறோம், அங்கீகரிக்க வேண்டும். அந்த சிறப்பியல்பை நாம் ஒவ்வொருவரும் அதை நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நினைவு கூறலின் பொருள் என்று கருதுகிறேன். அந்த வகையில் தோழர் சீனிவாசனுடைய நினைவை ஒரு முறை தோழர்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்களினூடாக அல்லது மற்ற தோழர்கள் சொல்ல தெரிந்தவைகளின் ஊடாக அவற்றை எண்ணி பார்த்து அத்தகைய பண்புகள் நாம் கைவரப் பெற்றிருக்கிறோமா அல்லது அவற்றை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமா, மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்பதை தோழர்கள் பரிசீலிக்க வேண்டும். அது முதன்மையானது. வாழ்ந்து வாடி முதிர்ந்த இலைகளின் மரபணுக்கள் முளைத்து வருகின்ற புதிய தளிர்களில் இருக்கின்றன. தோழர் சீனிவாசனோ தோழர் ரங்கநாதனோ அப்படி புரட்சிக்காக, அமைப்புக்காக, மக்களுக்காக வாழ்ந்து போராடி உழைத்து மறைந்த தோழர்கள் தங்களுடைய தடத்தை தங்களுடைய செயல்பாடுகளில், தாங்கள் பழகிய தோழர்களில் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றின் மீது அவற்றின் பதிவுகள் இருக்கின்றன. அவற்றை கவனமாக போற்றி பாதுகாத்து அதனை சுவீகரித்துக் கொள்வது நம்முடைய கடமை. அந்த வகையில் தோழர்கள், முன்னால் பேசிய தோழர்கள் கூறியதைப் போல அவர் விட்டு சென்ற பணியை தொடருவோம் என்று பொதுவாக சொல்லுவாங்க இது மாதிரி கூட்டங்களில் உறுதி ஏற்பதற்கு. அப்படியும் சொல்லலாம். அல்லது அவர் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோகிப்போம், அவருடைய பணியை மேற்கொண்டு எடுத்து செல்வோம். வேறு எந்த வகையிலும் இந்த நினைவு கூறுதலை அர்த்தமுள்ளதாக, பொருள் உள்ளதாக நாம் ஆக்க முடியாது. இது புரட்சிக்காக போராடி உயிர் நீத்த எல்லா தோழர்களுக்கும் பொருந்தும், தோழர் சீனிவாசனுக்கும் பொருந்தும். அந்த வகையில் தோழர் சீனிவாசனின் நினைவை நெஞ்சில் ஏந்துவோம். இந்த நினைவஞ்சலி கூட்டத்தின் ஊடாக அவருடைய நினைவை ஒரு நறுமணமாக நெஞ்சில் ஏந்தி நம்முடைய பணிகளிலே அவற்றை காட்டுவோம். நன்றி.